பிரச்சனைகள்னால் நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஒரு 40லேருந்து 70 வயதுள்ள ஆண்களுக்கு 50% பேருக்கு பாலியல் பிரச்சனைகள் இருக்குது, ஆண்மை குறைவு. பெண்களை இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் எடுத்தோம்னா 80 முதல் 90% பெண்கள் தாம்பத்திய உறவில் உச்சகட்டம் அடைகிறதில்ல. 70%க்கும் மேற்பட்ட ஆண்கள் தாம்பத்திய உறவில் 2 நிமிஷத்தில் வெந்து வெளியேற்றுறாங்க. இது பெண்களுக்கு முற்றுமையாக போதாது. அப்போ நீங்கள் இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா பாலியல் பிரச்சனைகள் என்பது ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருக்கிறது தெரியும். ஏன் அதை குழப்பம் அதில் இருக்குது அப்படின்னா, இன்னும் அதை நம்ம எங்கும் பேசுகிறதில்ல. இப்போ குழந்தைகள் யார்கிட்டையும் பேச முடியாது, அப்பா அம்மாட்ட பேச முடியாது, ஆசிரியர்கள்ட்ட பேச முடியாது. கொஞ்சம் வாலிப வயது வரும்போதும் அவங்க ஸ்கூல்லையோ கல்லூரிகள்லையோ இதை பற்றிய ஒரு மனம் திறந்த உரையாடல் இருக்காது, பெற்றோர்கிட்டையும் இருக்காது. 2 காரணங்கள். ஒன்று பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கும் இதில் என்ன உண்மை எது சரி தப்புன்னு தெரியாது, ஏன்னா அவங்களும் என்றைக்கும் கற்றுக்கொண்டதில்லை. 2வது, இதை பொதுவெளியில் பேசுகிறது ஒரு தவறு, ஆபாசம், அதனால் பசங்க கெட்டு போயிடுவாங்க, இப்படி தவறான நிறைய கருத்தோட்டங்கள் இருக்குது. அதனால தான் பள்ளிகள்லேயே இந்த விஷயங்களை கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமான சரியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும்போது பாலியல் விஷயங்களும் மற்ற பிரச்சனைகள் போல், ஒரு ஜுரம் வர்ற மாதிரி இது ஒரு பிரச்சனை, இதில் நமக்கு முழுமையாக திருப்தியாக இல்லை, பிரச்சனை இருக்குது அப்படின்னா மருத்துவர் இணையை சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு இல்லை. அப்போது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 10-15 வருடங்களில் கொஞ்சம் பரவாயில்லையே தவிர மிகப்பெரிய அளவுக்கு இது இன்னும் மக்களை போய் சென்றடையலைன்றதாக சொல்லணும். ஏன்னா பெரும்பாலான ஆண்கள் விந்து முந்தர் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இப்போது இதற்கு நல்ல மருந்துகள் வந்துருச்சு, பயிற்சிகள் வந்துருச்சு, பெனைல் நர்வ் ஸ்டிமுலேஷன் போன்ற கருவிகள் வந்துருச்சு, ஆண்மை குறைவுக்கு அற்புதமான சிகிச்சை முறைகள் வந்துருச்சு, ஷாக் வேவ் ட்ரீட்மெண்ட்டு, மருந்து மாத்திரைங்க, ஷாட் இன்ஜெக்ஷன், இந்த மாதிரி ஏராளமான சிகிச்சைகள். பெண்கள் உச்சகட்டத்திற்கு நிறைய முறைகள் இருக்குது, எளிமையாக அவங்க உச்சகட்டம் அடைய முடியும். அதை கற்றுக்கொண்டு அவங்க செய்யணும். இது எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள். இது எங்கே தெரிந்துக்குவாங்க? அதற்கான வாய்ப்பு எங்குமே இல்லை. வாழ்நாள் முழுவதும் ஒரு பெண் எடுத்துக்கிட்டோன்னா எங்குமே மனம் திறந்த வாதம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில் வாய்ப்பே இல்லை. அப்போ எங்கே பிரச்சனை வருது? அவங்க இது தவறான முறைகளில் வெளிப்படுத்த வேண்டும். கோவப்படலாமா கணவர் மேலே, கணவர் ஏன் இப்படி தன்னை திருப்திப்படுத்தலை, அல்லது வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் போல் இருக்குன்னு சகிச்சு கொள்ளலாம். பல குழப்பங்கள் இருக்குது. ஆக இன்னும் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியணும். மிக பெரிய அளவுக்கு எல்லோருடைய குறைகளை நிவர்த்தி செய்து ஒரு அற்புதமான தாம்பத்திய உறவில் அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம ஏற்படுத்துறது ஒரு செக்ஸ் எஜுகேஷன் மட்டும்தான். பாலியல் கல்வியை கொண்டு போகிறதன் மூலமாக தான் எல்லோருக்கும், குழந்தைகள்லேருந்து முதிய வயது உள்ளவர்களுக்கும் கூட. முதியவர்களுக்கு தேவையில்லையா? கண்டிப்பாக தேவை. எந்த வயசு வரைக்கும் செக்ஸ் பண்ணலாம்? 60-70 வயது ஆகும்போது எத்தனை முறை செக்ஸ் பண்ணலாம்? செக்ஸ் பண்ணலாமா கூடாதா? மாதவிலக்கு நின்ன பிறகு ஒரு பெண் செக்ஸ் பண்ணலாமா கூடாதா? கர்ப்பமாக இல்லையா? உடல் பலகீனம் ஆகுமா? இப்படி ஏராளமான குழப்பங்கள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போது எல்லா வயதினருக்கும் அந்தந்த வயதிற்குரிய கேள்விகள், அதற்கான விடை தேடுவாங்க. அது நம்ம அவங்களுக்கு மனம் திறந்த உரையாடல் கல்வி மூலமாக தான் கொடுக்க முடியும். அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது தான் பார்க்க முடியுது.